கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையில் இயேசுவின் திருப்பெயரில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களை காத்து இருந்து எங்களை காத்து இந்த புதிய நாளுக்கு நிறைய ஆண்டவரே, வார்த்தை பாடல் வேலை ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்து எல்லா தந்து வழியெடுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளை நாம் 398வது பாடலாக ஜெப மறவாத நேசனே எக்காலமும் ஜெப மறவாத நேசனே என்ற பாடலை அவரோடு இணைந்து நாம் பாடுவோம். 398வது பாடல். ஜெபம் மறவாத நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாத நேசனே, ஜெபம் மறவாத நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாத நேசனே. ஜெபம் பரமனுடன் பேச்சு தேவா எல்லாம் அத்தாலாச்சு, ஜெபம் பரமனுடன் பேச்சு தேவா எல்லாம் அத்தாலாச்சு, தபவி சுவாசி மூச்சு தகாதெல்லாம் அத்தான் போச்சு. ஜெபம் மறவாத நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாத நேசனே. அம்பரன் கற்பனை நோக்கு அவரதருமை வாக்கு, அம்பரன் கற்பனை நோக்கு அவரதருமை வாக்கு, நம்பி சந்தேகத்தை போக்கு நலம் வர தீமை நீக்கு. ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே. பேயை ஜெபத்தோடு வென்ற பெரிய நாமமும் கொண்ட, பேயை ஜெபத்தோடு வென்ற பெரிய நாமமும் கொண்ட, நேய சூதனை தந்த நின்மனனுக்கே யுகந்த. ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே. மறந்திடாதே ஜெபமே மறக்கில் நீ ஓர் சவமே, மறந்திடாதே ஜெபமே மறக்கில் நீ ஓர் சவமே, சிறந்த உன் விடவமே செய்யலாமோ பாவமே. ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே. ஜெபம் மறவாதே நேசனே எக்காலமும் நீ ஜெபம் மறவாதே நேசனே.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களே, உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையில் வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையாக நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது சங்கீதம் 131வது சங்கீதம். இந்த சங்கீதம் சீயோன் மலை திருப்பயண பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் இதை தாவீதுக்கு உரியது அல்லது பணிவு மிகு மன்றாட்டு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும்போது இதனுடைய டேட் ஆஃப் ஆத்தர்ஷிப் அப்படின்னு நாம் பார்த்தோன்னு சொன்னால் 1010ஆம் ஆண்டிலிருந்து 970ஆம் ஆண்டு BCE இது தாவீதினாலே ராஜாவாக இருக்கும்போது அநேக மியூசிஷியன்ஸ் எல்லாரும் இணைந்து எழுதப்பட்டதாக நாம் இதை பார்க்கின்றோம். இது எப்பொழுது பாடுவார்கள் என்று சொன்னால் பில்கிரிம்ஸ் போகும்போது பாடுவார்கள், திருப்பயண பாடல் போகும்போது பாடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நாம் பார்க்கும்போது தாவீது நிறைய துன்பங்களை கஷ்டங்களை எதிரிகளினாலே சந்திக்கும் போது அவர் பொறுமையாகவும் தாழ்மையாகவும் இந்த பாடலை பாடினார் என்று நம்ம பார்க்குறோம். அவருடைய சமாதானத்திற்காக பாடப்பட்ட ஒரு பாடலாகவும் இது பார்க்கிறோம். என்னுடைய தீம் பர்பஸ் நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த சங்கீதம் தாழ்மையையும் விசுவாசத்தையும் அமைதியையும் குறிக்கின்றதாக இருக்கிறது. குறிப்பாக தாவீதனுடைய அனுபவங்கள், அவருடைய துன்பங்கள், கடவுளோடு கூட இருக்கின்ற உறவு, இவையெல்லாம் இதில் பார்க்கிறோம். மட்டுமல்ல, கடவுளை அவன் தொழுகை செய்தது, அதே நேரத்தில் கடவுளோடு தனிப்பட்ட முறையில் அவன் பர்சனலாக அவன் மெடிடேஷன் பண்ணுறான், ஆண்டவரோடு தியானம் இருக்கிற ஒரு காரியமாக பார்க்குறோம். அதே நேரத்தில் இதில் நிறைய அனுபவங்களை தாவீது பகிர்ந்து கொள்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் மெய்ப்பன் என்கின்ற ஒரு உணர்வோடு கடவுளை சேர்கிறதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறார். கடவுள் என் வாழ்க்கையில் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அதனால தான் சங்கீதம் 23 அவர் கடவுளை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார், கடவுள் என் நல்ல மெய்ப்பன் என்று. அதே போல மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற துன்பங்கள், துயரங்கள், தோல்விகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார் என்பதை அவர் கடவுளோடு இணைந்து இந்த பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். 3வது, கடவுளோடு இணைந்து தேவாலயத்தை எப்படியாவது கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வு அவருக்கு இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதம் மிக ஒரு சிறிய சங்கீதமாக தான் இருக்குது. 3 வசனங்களை மட்டுமே அடக்கியதாக இருக்குது. ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவது இல்லை. ஒரு பாவ அறிக்கையை போல இந்த வசனம் வருகிறதை நம்ம பார்க்கின்றோம். அதாவது தாவீதினுடைய வாழ்க்கை ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை. அவர் ஈசாயின் 8வது மகனாக இருக்கிறார். 7 அவருக்கு முன்பாக பிறந்த 7 அண்ணன்மார்கள் இராணுவத்தில் பணிபுரிகிறார்கள். ஏராளமான சம்பளம், மரியாதை, கனம் எல்லாம் இருக்கு. ஆனால் தாவீதுக்கு அதெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நாட்டையே அவர் பார்க்கல, வீட்டையும் பார்க்கல, பெற்றோர்களையும் பார்க்க வருவதில்லை. காடுகளிலே அலைந்து திரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு சஞ்சரிக்கிற மனிதனாக இருந்தார். ஏன்னா மெய்ப்பனாக இருக்கிறார். அப்போ அந்த மெய்ப்பனாக இருக்கிற போது அவன் வாழ்க்கையில் பல அனுபவங்களை அவர் கற்றுக்கொண்டு ஆண்டவரே நல்ல ஆயர் என்பதை சங்கீதம் 23 அவர் குறிப்பிடுகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவர் சொல்கிறார், என் வாழ்க்கையில் நான் எப்படிலாம் இருந்தேன்னு எனக்கு தெரியும். கடவுள் என்னை தெரிந்தெடுத்து அரசனாக மாற்றினார். அரசனாக மாற்றிய பின்பு நிறைய துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் நான் இன்று வரையிலே அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறதை பார்க்குறோம். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கை அதுவரையில் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா காட்டில் மிருகங்கள் வரும், அதை வேட்டையாடுவார், அவ்வளோதான். மற்றபடி எந்த பிரச்சனையும் அவருக்கு இல்லை. ஆனால் நாட்டுக்குள்ளே வராரு. நாட்டுக்குள்ளே எப்போ எந்த மனுஷன் தாக்குவானே தெரில, கூட இருக்கிறவனே தாக்குறான். நண்பர்களே அவருக்கு விரோதியாக மாறுகிறார்கள். கூட இருந்து நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொன்ன அரசன், சவுல் அரசனே தாவீதுடைய உயிரை கொலை செய்ய பார்க்கிறார்.
அவனோடு கூட இருந்த உறவு கொண்டாடின மக்களே இங்கே அவரை கொலை செய்ய பார்க்குறாங்க. இதுதான் உலகம். இன்றைக்கி நாம் வளர்க்கின்ற மிருக ஜீவன்கள் நம்மளை தாக்குது. இன்றைக்கி நிறைய தெருநாய்கள் மக்களை தாக்குகிறத நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். அதுக்கிட்ட அன்பாக நடந்துங்கன்னா அது படி செய்யாது, அது மறந்துடும். அதே நேரத்தில் அன்பாக இருக்கும், நன்றி உள்ள ஒரு ஜீவனை நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை விட இன்றைக்கி மனுஷன் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இந்த நன்மை பெற்றுக்கொண்டு அன்பாக இருந்து நண்பனாக இருந்து இல்லையா தாயாக இருந்து சகோதரனாக இருந்து இன்றைக்கி சொத்துக்காக தன் சொந்த தாயை வெட்டுகிறவன், தந்தையை வெட்டுகிறவன், இல்லையா பிள்ளைகளை வெட்டுறவன், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இன்றைக்கி மிருக ஜீவன்களை விட கீழ்த்தரமான எண்ணத்தை உடையவர்களாக தான் இன்றைக்கி மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதான் தாவீது நினைத்து வருத்தப்படுறான். நான் காட்டில் இருக்கும்போதே சந்தோஷமாக இருந்தேன், நாட்டில் வந்தேன் சந்தோஷமாக இருப்பேன்னு பார்த்தா இன்னைக்கு ரொம்ப துன்பத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் என்று நம்ம பார்க்கின்றோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இதனால் என் பார்வையில் எந்த விதமான செருக்கு இல்லை. செருக்குன்னா பொறாமை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. அதாவது இவர் ஒரு ராஜாவாக இருந்தாலும் தன்னை உயர்த்தாத படிக்கு ஆண்டவர் சமூகத்தில் தன்னை தாழ்த்துகின்றதை நம்ம பார்க்கின்றோம். அடுத்தது, மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாவீதினுடைய நெஞ்சம் அமைதியும் நிறைவும் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவன் ஆண்டவரிடத்தில் உறவு கொண்டிருக்கிறான். எந்த ஒரு மனிதன் ஆண்டவரிடத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையோடும் ஆழ்ந்த உறவோடும் இருக்கிறானோ அவனுக்கு அமைதியும் சமாதானமும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுதான் இங்கே தாவீது நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இல்லையா. அவருடைய நெஞ்சத்தில் நிறைவும் அமைதியும் இருக்கிறது. அது மட்டுமல்ல, தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தை அமைதியாய் உள்ளது. எப்படி ஒரு குழந்தைக்கு உலகத்தில் எப்படியாப்பட்ட பஞ்சு மெத்தையை விட, விலை உயர்ந்த பஞ்சு மெத்தையை விட, விலை உயர்ந்த அந்த மேட்ரஸஸை விட தாயின் மடிதான் மிக சிறந்த மேட்ரஸஸ். தாயின் மடிதான் மிக சிறந்த படுக்கை. அந்த இடம் அதை விட ஒரு பாதுகாப்பான அமைதியான மகிழ்வான ஒரு இடத்தை எந்த குழந்தையும் இன்றைக்கு பெறவே முடியாது. ஏன் இன்னைக்கு வயதான திருமணமான பின்பு கூட பிள்ளைகள் தன்னுடைய தாயின் இடத்துல சொல்லுவது, அம்மா உன் மடியில் நான் படுத்து கொள்ளுகிறேன். ஏன்னா தாய் மடியை போல உலகத்தில் மிக சிறந்த ஒரு அமைதிக்கான பாதுகாப்பான சமாதானத்திற்கான மகிழ்ச்சியான ஒரு இடம் உலகத்தில் இல்லை. தாயினுடைய மடிதான் மிக சிறந்தது. அதுதான் இங்கே தாவீது சொல்லுகிறார், அது போல நான் இன்னைக்கு அமைதியா இருக்கிறேன். ஏன்னா நான் கடவுள் இடத்துல இருக்கிறேன். கடவுள் எனக்கு தாய்மடியை தந்திருக்கிறார், அவருடைய மடி எனக்கு தாய்மடியை போல இருக்கிறது என்று ரொம்ப அழகா இங்கே சொல்றத பார்க்கிறோம். அடுத்தது, இஸ்ரவேலே இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. இஸ்ரவேலை ஆண்டவர் நம்பியிருக்கும் மாதிரி அழைக்கின்றார். ஏன்னா கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரையே நாம் நம்பி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அதான் இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது a psalm of humility and trust. David's heart attitude, calm, quiet and trusting. Humility before God. No haughty eyes. David doesn't exalt himself or seek greatness. No lofty ambitions. David's ambitions are centered on God, not self. Trust in God. Weaned from the world, David's heart is detached from worldly desires. Trusting in God's care, David rests in God's provision and protection. Cultivate humility like David. We should approach God with humility and reverence. Trust in God's sovereignty. We can rest in God's care and provision, even in uncertainty. Calm and quiet trust. Psalm 131 encourages us to trust God with a calm and quiet heart. Conclusion, childlike heart, trust, which should approach God with childlike humility and trust. Rest in God's presence. Psalm 131 invites us to rest in God's presence, trusting in His goodness and care. ரொம்ப அழகான ஒரு சங்கீதமாக பார்க்குறோம். ஒரு தாழ்மையாகவும்
குழந்தை போலவும் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான கிராஸ் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். மத்தேயு 18:1-4. அதே போல தாழ்மை 1 பேதுரு 5:6-7. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி பார்க்க. நீதிமொழிகள் 6:16-17. கடவுளில் நம்பிக்கை வைப்பது மத்தேயு 6:25-34. லூக்கா 12:22-31. ஏசாயா 30:15. அதே நேரத்தில் தாழ்மை, விசுவாசம், பொறுமை நீதிமொழிகள் 11:2, 15, 25, 16. அதே போல் விசுவாசம் 23, சங்கீதம் 23, சங்கீதம் 37, 3-7, சங்கீதம் 62, 8. பொறுமை சங்கீதம் 23, 2-3, சங்கீதம் 46, 10, ஏசாயா 30, 15. குழந்தைகளைப் போல நம்பிக்கை வைப்பது மத்தேயு 18, 3-4, மார்க் 10, 13-16, 1 கொரிந்தியர் 13, 11. இவையெல்லாம் நம்ம ஆய்வு செய்து பார்த்து, இந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதம். குழந்தையை போல நான் ஆண்டவருடைய மடியிலே படுத்து உறங்குவேன். அப்போ எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்கின்ற அழகான ஒரு சிந்தனையை தாவீது நமக்கு முன்வைக்கின்றார். இந்த உலகத்தில் எந்த ஒரு குழந்தைக்கும் முக்கியமானது தாய் மடி. அந்த தாய் மடியை போல ஆண்டவருடைய மடி நமக்கு இருக்குது. இன்னைக்கு கூட இயேசு ஆண்டவர் நம்ம கஷ்டப்படும் போது, துன்பப்படும் போது அவர் தாய் மடியை கொடுத்து நமக்கு உதவி செய்கின்றேன் என்று சொல்கிறார். அந்த தாய் மடியில் நாம் படுத்து கண் மூடி உறங்கும் போது நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் மறந்து போகும். அதனால்தான் இயேசு ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையில் அவருடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டு ரட்சித்திருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம் இயேசுவின் தாய் மடியிலே உறங்குவோம். நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்களை நாம் உதறி தள்ளிவிட்டு இயேசுவின் மடியிலே உறங்கி நம்முடைய தேவைகளுக்காக அவரை நோக்கி மன்றாடும் போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்ற சிந்தனையோடு நம்ம வாழ தூய் ஆவியானவர் இந்த நாளிலே நம் அனைவருக்கும் உதவி செய்து காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறோமாகிய எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த ஆண்டவரே, ஆகஸ்ட் மாதம் கடைசி வாரம் 25ஆம் நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். கடந்த போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்தீர் ஆண்டவரே. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். இந்த நாளிலும் புதிய வாரத்தில் பிரவேசித்திருக்கிறோம். இந்த நாளின் ஆண்டவர் பணிகள், பயணங்கள், போக்குவரத்துகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸ் மிக சிறப்பாய் செய்து வருகிற அன்பர் சாரியம், ஏஞ்சக்காவி, அன்பான பிள்ளைகள், மார்த்தாள் மரியாளியம், இப்படி அன்புக்குரிய சாக்கோ சாரியம், டீச்சரையும் ஆண்டுநீர் ஆசீர்வதியும். இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறாங்க, ஊழியத்தில் இருக்கிறாங்க, நன்றி செலுத்துகிறோம். உடைய பணிகள், பயணங்களை ஆசீர்வதியும். அடியனையும் அடியனுடைய அன்பு மனைவி, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, போதகோட்டம், பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல்சனம் திருச்சபைகள், அவருடைய குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், சபை விசுவாசிகள், கிராமத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு மிகுந்த கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கின்ற மக்கள், ஆண்டவர் அன்றாட காட்சியாக இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தேவையெல்லாம் சந்திங்க. குறிப்பாக பாபனப்பள்ளி திருச்சபையினுடைய கட்டுமான பணிகள் ஆண்டவரே நிலுவையில் இருக்கிறது, தேவைகளை சந்திக்க வேண்டும் என்று ஜபிக்கிறோம். இதை பார்க்கிறவங்க இதற்காக ஜபிக்கவும் உதவி செய்வோம். கர்த்தர் கிருபை தார். அதே நேரத்தில் அந்த சபைகளில் பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த மேத்யூ சங்கிளுக்காக, அமுதம்மாவுக்காக, விமலம்மாவுக்காக, நகோமி அம்மாவுக்காக, ஆண்டவரே என்னுடைய மின்னூர் திருச்சபையில் நித்யானனுடைய அன்பு தாயார் அம்மாவுக்காக, அதே போல் என்னுடைய அன்பு தம்பி பிரவீனுக்காக ஜபிக்கிறோம். அதே போல் பலவீனமாக இருக்கின்ற ஆயர்கள், சபை விசுவாசிகள், பொறுப்பாளர்கள் யாவருக்காக நான் வேண்டிக் கொள்கிறோம். இந்த வேளையில் என்னுடைய இந்திய சுவிசேஷ உத்திரன் திருச்சபைக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, 3 சபை சங்கத்தையும் ஆசீர்வதிங்க. ஆயர் பெருமக்களையும் ஆண்டவரே, அவர்கள் ஊழியம் செய்கிற திருச்சபைகளை ஆசீர்வதி. குறிப்பாய் உடைய ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனை திறக்கப்பட வேண்டும் என்று ஜபிக்கிறோம். எங்களுடைய ஆண்டவரே கண்கடை இறையல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். எல்லா திருச்சபைகளிலும் இயேசுவின் அன்பையே நாங்கள் ஆண்டவரை கற்றுக்கொள்ள கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம். போர்களை பதத்திலிருந்து காத்திரலும் ஆண்டவரே. உக்ரைன், ரஷ்யா போர், இஸ்ரேல், அமாஸ் போரிலிருந்து விடுதலை தார். இயற்கை பேரிடர்கள் காப்பாற்றும். இவையெல்லாம் எங்களுக்கு இயேசுவின் வருகை காண்பிக்கிறது என்பதை உணர்ந்து வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்பட என் தேவன் கிருபை தார். நேரத்தில் ஆண்டவரே, இந்திய தேசத்திற்காக, என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர், என்னுடைய அமைச்சரவைக்காக, என்னுடைய முதலமைச்சருக்காக, அனைத்து மாநிலத்தின் முதலமைச்சருக்காக ஜபிக்கிறோம். ஜாதி, மதம், இனம், மொழி பேதமின்றி நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ கிருபை தார். இந்த யூடியூப் வழியாக, ஃபேஸ்புக் வழியாக பார்த்து ஷேர் பண்ணி வசனத்தை கேட்கிறவங்க எல்லாருக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி. குறிப்பாக இந்த நாளிலே பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்ற யாவருக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை குறிப்பாக பிறந்த நாளை கண்டு நன்றி செலுத்துகிற என்னுடைய அன்பான ஆண்டவரே
சந்திரசேகரன் ராதாகிருஷ்ணன் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். சென்னையில் இருக்கின்றார், ஐசிஎஃப்ல இன்ஜினியராக இருக்கிறார். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அவருடைய பிறந்தநாளே அவரை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திங்க. இன்று போல் என்றும் மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானத்தோடு அவர்கள் வாழட்டும் ராஜா. அன்பு மனைவி கிருத்திகாவுக்காக ஆண்டவரே, மகன் ஹரிஷ் உடைய மகள் ஹர்ஷாவுக்காக ஜபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தை பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கிறவங்க ஆண்டவரே, மாற்று விசுவாசத்தில் இருந்தாலும் கூட உம்முடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த இல்லத்திலே அமைதி, சந்தோஷம், சமாதானத்தை என் தேவன் தர வேண்டும் என்று நான் ஜபிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளின் பணிகளை, பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசையில் இந்த நாளிலே நம் அனைவரோடு கூட தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.